கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சோட்டஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவா இருக்கும். இதுக்கு ஒட்டுமொத்த காரணம் யாரு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 3 தான். அதை பார்த்து எனக்கு ஜுரமே வந்துருச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது வீடியோ வர. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா? பார்த்துருந்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலன்னா நான் பார்க்கல அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜ் காமிக்கிறாங்க. ஜூனியர்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஆந்தம் சொல்லிட்டு இருக்காங்க. சீனியர்ஸ் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரெட் கோட் போட்ட சீனியர்ஸ் வராங்க. வந்து அருட் வந்து நிறுத்துங்க, இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்களே, இதை கூட உங்களால் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த சீனியர்ஸை பார்த்துட்டு ஏன் உங்களால் இதுக்கு மேலே நல்லா சொல்லி கொடுக்க முடியாதா, யார் சொல்லி கொடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்க ஒருத்த வந்து நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். சரி, நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறத பார்த்துட்டு இப்போ தெரியுது ஜூனியர்ஸ் ஏன் இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்கன்ட்டு. உங்களுக்கே தெரியல, நீங்கள் எப்படி ஜூனியர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, கரெக்டாக பண்ணுற வரைக்கும் இப்போ திருப்பி திருப்பி பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து அவன் ஆர்டர் கொடுக்குறான். இவங்களும் வந்து திருப்பி திருப்பி வந்து இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்ட்டு அந்த பாட்டையும் பாடிட்டே பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறையா தடவை வந்து அவங்க பண்ணுறாங்க. காங் பாக் இருக்கான்ல, அவனால் இதை பார்த்துட்டு இருக்க முடியல போல. எழுந்து காங் பாக் 0062 நான் பேசலாமா அப்படின்ட்டு கேட்குறான். எழுந்து நான் பார்த்த சீனியர்ஸ் எல்லாம் மறுபடியும் இவனா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அருத் வந்து என்ன வேணும் உனக்கு அப்படின்ட்டு கேட்குறான். செகண்ட் இயர் சீனியர்ஸுக்கு பதில் நாங்கள் பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அப்போ அருத் வந்து முடியாது உட்காரு அப்படின்னு சொல்லிடுறான். உட்கார்ந்ததுக்கப்புறம் அவங்களும் திருப்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திருப்பியும் இவன் கை தூக்கிட்டு நான் பேசலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஹரித் முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. திருப்பியும் இவன் வந்து கை தூக்குறான். ஹரித் வந்து கோவமாயிட்டு என்னடா உனக்கு பிரச்சனை, இங்கே வந்து மரியாதையாக வெளில போயிடுறா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அவன் கத்துனதில் நம்ம காங்பாவும் வந்து வெளில போகிறான். நம்ம மே இருக்கான்ல, அவன் கை தூக்கி நான் பேசலாமா அப்படின்ட்டு கேட்குறான். அவன் சவுண்டு கேட்டு நம்ம காங்பாக் வந்து திரும்பி பார்க்குறான். போயிட்டு இருந்தாலும் அவன் திரும்பி பார்க்குறான். ஹரித் வந்து உனக்கு என்னடா வேணும் சொல்லடா அப்படின்ட்டு வந்து மேவை கேட்குறான். மே வந்து நாங்கள் சீனியர்ஸ்க்கு பதில் நாங்கள் பண்ணுறோம், அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் வந்து திருப்பி கிளாஸில் ஜாயின் பண்ண வைங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அருத் வந்து முடியாது உட்காரு அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறான். இவனும் உட்காடுறான். நம்ம தியோ கேட்குறான். அருத் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் பேசலாமா அப்படின்ட்டு கை தூக்கி பெர்மிஷன் கேட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் கோவம் அந்த அருத் வந்து என்ன சொல்கிறான்னா, சரி உங்கள் ஆசைப்படி நீங்கள் பாடுங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு காங் போக கிளாஸில் சேர்த்துக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவன் வந்து போயிடுறான். இவங்களும் வந்து பாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணாங்க. வெளில காங் வந்து உட்காந்துருக்கான் ஸ்டெப்ஸில். அப்போ சீனியர்ஸ் வந்து வராங்க. வந்துட்டு இவனை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு அருத் கேட்குறான். என் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஏன் உன்னை நீ கிளாஸை விட்டு வெளில அனுப்பினா உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அருத் கேட்குறான். சீனியர்ஸ்க்கு பதில் நாங்கள் வந்து பாடலாமா அப்படின்னு கேட்டனால உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் நீங்கள் என்னை வெளில திருத்திட்டீங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இதுக்காக நான் ஒன்றும் உன்னை வெளில அனுப்பல, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஹீரோவாக நடந்துக்காதா அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு நம்ம காங் வந்து நான் எங்கே அப்படி பண்ணேன், ஒருவேளை நான் எல்லாத்துலேயும் வந்து கலந்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹரித் வந்து சொல்கிறான், இன்னைக்கு நீ ஃபஸ்ட்டு பண்ண, உனக்கு அப்புறம் தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்போவுமே இப்படி நீயே ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தா அப்போ நீ யாராவது ஒருத்தன் பண்ணாதான் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தானே நினைப்பாங்க அப்படின்ட்டு வந்து அவன் சொல்கிறான். இப்படி இருந்தால் அவங்களால எப்படி வாழ்க்கையை வந்து சமாளிக்க முடியும், அதுக்காக தான் நான் வந்து உன்னை இப்படி பண்ணாதன்னு சொன்னேன், நீ கேட்கல, அதனால் உன்னை கிளாஸை விட்டு வெளில அனுப்பிட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது இல்லை, உன் ஃப்ரெண்டை வந்து இன்னைக்கு என்கிட்ட உன்னை கிளாஸில் சேர்த்துக்க சொல்லி கேட்டேன், அதனால நீ அடுத்த கிளாஸில் நீ சேர்ந்துக்கோ, இதுதான் என்னோட கடைசி வார்னிங் அப்படின்ட்டு வந்து அருத் சொல்கிறான். அப்படியே வந்து எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ நம்ம காங் அருத்தை வந்து கூப்பிட்றான். இவன் வந்து திரும்பின உடனே நான் இன்னைக்கு உங்ககிட்ட என் நோட்டை கொடுத்து சைன் பண்ண சொன்னல, அப்போ நான் தான் ஹீரோவாகவே இருக்க ட்ரை பண்ணலையே, அப்போ என்னத்துக்கு என்னை இது பண்ணீங்க பனிஷ் பண்ணீங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறான். நீ என்ன காரணமாக இருக்கும் யோசி அப்படின்ட்டு நம்ம ஹரித் சொல்ல, காங் வந்து உங்களுக்கு என் மேலே க்ரஷ் இருக்குது தானே அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அவன் அப்படி சொன்னதுனால இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஏன் இவன் வந்து ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்க்க
எல்லாரும் சொல்லுவாங்க, யார நம்மளுக்கு பிடிக்குதோ அவங்கள தான் நம்ம நோண்டிட்டே இருப்போம். அப்போ உங்களுக்கு என் மேல க்ரஷ் இருக்கு. அதனால தானே என்ன நோண்டிட்டே டீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படின்ட்டு வந்து கேட்குறான். காம்போ ஹரிஸ் கிட்ட பார்த்துட்டுருக்க சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் ஹரித்தும் வந்து போயிடுறான். உடனே நம்ம எம் கேட்குறேன், "என்னடா திருப்பியும் போயிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை சீனியர்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்ட்டு. "இல்ல, இல்ல நான் சும்மா பேசிட்டு தான் இருந்தேன்" அப்படின்ட்டு வந்து இவன் சொல்கிறான். எம் வந்து, "நீ பார்த்தா பேசுகிற மாதிரியே இல்லை, பாரு அவர் கோச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கு" அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அதுக்கு இவன் வந்து, "சும்மா அவங்கள கொஞ்சம் வெறுப்பேத்தி பார்த்தேன்" அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அப்படியே அங்கே வந்து சீன் கட் பண்ணுறாங்க. காங்பாக் ரூம் காமிக்கிறாங்க. அவன் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான். அப்போ விண்டோ வழியா பார்த்தா நம்ம அரித். அவன் வீட்டுக்கும் ஆப்போசிட் வீடு அரித் வீடு போல. அரித் துணி காய போட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கான். அதை இவன் பார்த்துட்டு ஒரே சிரிப்பு இவனுக்கு. அப்படியே வந்து அங்கேயும் சீன் கட் பண்ணுறாங்க. எங்க என்ன தெரியுது, 2 பேர் வீடும் ஆப்போசிட்ல இருக்கு. அடுத்தது காலேஜ் காமிக்கிறாங்க. மேயோட ஃப்ரெண்ட்ஸை வந்து காமிக்கிறாங்க. அவள் வந்து தூங்கிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஜப்பான்ல வந்து ஒரு கடை நம்புறாங்க. என்னன்னா, நம்மளுக்கு புடிச்சவங்களோட பேர வந்து நம்ம எரேசர்ல எழுதி வச்சோம்னா, அவங்களே வந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேவ எழுப்பணும் அப்படின்ட்டு ஜூஸ் பாட்டில தூக்கி அவ மேல வைக்கிறாங்க. அந்த சில்னஸ்ல அவளே எழுந்துடுறா. "என்ன பேசிட்டு இருந்தீங்க?" அப்படின்ட்டு கேட்க, இவன் வந்து, "நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம்." ப்ரே அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இருக்கா. ப்ரேன்ற பொண்ணை வந்து ஃபேக்கல்டி ஸ்டாரா இன்ஜினியரிங்லேருந்து கலந்துக்கோ அப்படின்ட்டு சீனியர்ஸ் வந்து கூப்பிட்ருக்காங்க. அதை வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போது நம்ம இதில் வந்து எந்த பையன் வந்து ஸ்டாராக போகிறான் அப்படின்ட்டு கேட்க, அவள் வந்து சொல்கிறா, நம்ம காங்பாக் தான் வந்து ஸ்டாராக இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ இன்னொரு பொண்ணு, ஆமாம் அவனும் நல்லா தான் இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறா. உடனே இவமே வந்து அவளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறான். அப்போ தான் மேயோட ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் வருது, இன்னைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குன்ட்டு. அச்சச்சோ! எக்ஸாமுக்கு லேட் ஆச்சே அப்படின்ட்டு 2 பேரும் ஓடுறாங்க. சீக்கிரமா போறாங்க. போயிட்டு பேப்பர வாங்குறாங்க. எல்லாரும் ஆல்ரெடி இருக்காங்க. போயிட்டு உட்கார்றாங்க. மெய் உட்காந்துருக்க சீட்டுக்கு பக்கத்துல காங்பாக் இருக்கான். இவன் வந்து பேக்க தேடி பார்க்குறா. எரேசர் காணோம் போல. அப்ப அவன் கேட்குறான், "என்ன ஆச்சு?" அப்படின்ட்டு. "என் எரேசரை நான் விட்டுட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, அவன் வந்து அவன்த எடுத்து குடுக்குறான். "நான் எப்பவுமே 2 வச்சிருப்பேன். இதா வச்சுக்கோ" அப்படின்ட்டு. டெஸ்ட் முடிஞ்ச உடனே டீச்சரும் வந்து கிளம்பிடுறாரு. "அன்னைக்கு உன் டேக நீ குடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு பயமா இல்லையா? சீனியர்ஸ் உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்கன்ட்டு. உனக்கு எப்படி புதுசா கிடைச்சது?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறா. அதுக்கு வந்து அவன் யார் வச்சதுன்னு தெரியல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். நம்ம எம் வந்து சோகமாகறான். அவனுக்கு மேல க்ரஷ் போல. அதனால காங்பாக் வாடா நம்ம ரெடி ஆகலாம். சீனியர்ஸ் வரல திட்ட போறாங்க அப்படின்ட்டு அவனை கூட்டிட்டு போயிடுறான். அவன் கொடுத்த எரேசரையே பார்த்து வந்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே அங்கே சீன் கட் பண்ணுறாங்க. ட்ரெயினிங்கை காமிக்கிறாங்க. நம்ம நாட் இருக்கான்ல, அவன் தான் வந்து இன்னைக்கு பேசுகிறான். இன்னைக்கு உங்களை நான் தான் வந்து இது பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், ஐயோ எங்க நம்ம அறுத்த காணோம் அப்படின்ட்டு வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஓட், நல்ல வேளை இவர் நம்ம ஹரித் மாதிரிலாம் ஆஷாலாம் பேச மாட்டார் போல அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள அமைதியாக இருக்க மாட்டீங்களாடா அப்படின்ட்டு வந்து கத்துறாரு. உடனே நம்ம பிரைட் வந்து சொல்கிறான், உங்களுக்கு 1 வீக் முன்னாடி ஒரு புக்கு கொடுத்து சைன் வாங்க சொன்னேனே, எல்லாம் மறந்துட்டீங்களா? எத்தனை பேர் எவ்வளோ சைன் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அப்போது எல்லாரும் அப்போ தான் அதை பற்றி ஞாபகமாக வச்சுக்கிறாங்க. வச்சுச்சோ எத்தனை சைன் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு புக்கெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே இருக்காதா? ஒரு டாஸ்க் குடுத்தா அத கூட பண்ண மாட்டீங்களே! அப்டின்ட்டு வந்து சீனியர்ஸ் வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட் வந்து தியோ இருக்கான்ல, அவன் புக்க நான் பார்க்கலாமா? அப்டின்ட்டு வந்து கேட்குறான். தியோவும் வந்து புக்க குடுக்குறான். அவனும் திருப்பி பார்த்துட்டு, குடுத்துட்டு வந்து போயிடுறான். ஒரு டாஸ்க் கூட முடிக்க முடியல. நீங்கலாம் எதுக்கு இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க? அப்டின்ற மாரி திட்டுறாரு. இவங்களும் அமைதியா பார்த்துட்ருக்காங்க. அரித் வந்து ஓரமா நின்னுட்ருக்கான். நாட் என்ன சொல்றான்னா, உங்க டீம்லேருந்து யாரையாவது ஒருத்தரை வந்து பிரசிடெண்ட்டாக அனுப்புங்க. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே யார் உங்களெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற பிரசிடெண்ட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணி எங்ககிட்ட சொல்லணும். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நாட் வந்து முடிக்கிறான். ஹரித் நின்றுட்டு இருக்கிறத நம்ம காங்பாக் வந்து பார்த்துடுறான். அப்போ நம்ம காங்பாக் வந்து ஹரித்தை வந்து போய் தேடுறான். தேடி தேடி பார்க்குறான், கிடைக்கல. அப்படியே அங்கே சீன் கட் பண்ணுறாங்க. அவனோட ரூம் காமிக்கிறாங்க. டயர்டாக இருக்கு போல. என்னத்த யோசிக்கிறான்னு தெரில. எதையோ யோசிச்சுக்கிட்டே வந்து பெட்டில் படுத்துட்டான். அப்போ பால்கனியை பார்க்குறான். பக்கத்து வீட்டு பால்கனியை பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் அறுத்தும் வந்து துணி எடுத்துகிட்டு வந்து காய போடுறான். போட்டுட்டு உள்ளேயும் போகிறான். அதை இவன் எட்டி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இருக்கால, அவளை காமிக்கிறாங்க. அவள் இவன் கொடுத்த எரேசரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா.
அந்த எரேசர்ல காங்பாக் பேரும் எழுதி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம காங் வந்து ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்துட்டுருக்கான். அவனோட நம்பர்ல இருக்க சீனியர். இவனோட ஸ்டூடெண்ட் ஐடி 0062வா? அதே ஐடியில இருக்க சீனியர் வந்து அவங்க பேர் ப்ளே. அவங்க வந்து கூப்பிடுறாங்க. இவனும் போறான். லெக்சர் நோட்ஸ் எல்லாம் வந்து குடுக்குறாங்க. இவனும் வந்து வாங்கிக்கிறான். ஒரு பையன் எதுக்குன்னு தெரியல ஸ்பீடா ஓடியாடுறான். வந்து கிளாஸ்ல 5 மணிக்கு கிடையாதா, இன்னைக்கு 3 மணிக்குள்ள யாருன்னு நம்ம சொல்லியே ஆகணுமா சீனியர்ஸ் கிட்ட அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த கிளாஸ்ல யார் யார் இருக்கானே தெரியாது. இல்லை எப்படி நம்ம செலக்ட் பண்ணி ஆள் அனுப்புறது அப்படின்ட்டு. அப்படியே ஒரு குரூப் டிஸ்கஷன் போடுறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து. யாரை செலக்ட் பண்ணுறது, யாராவது வில்லிங்கா இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. யாரும் வந்து கையும் தூக்க மாட்றாங்க. அப்போது ஒருத்தர் வந்து ஐடியா கொடுக்குறாங்க. சீனியர்ஸ் கிட்ட நம்மளுக்காக யாருக்கு பேச தைரியம் இருக்கோ அவங்கள தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அப்போ யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தா எல்லாரும் நம்ம குழந்தைங்க தான் சொல்கிறாங்க. குழந்தை வந்து இல்லை இல்லை நான்லாம் வரல, என்னால் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். எல்லாரும் இருடா இருடா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சீனியரும் வந்து வா நம்மளுக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆகுது அப்படின்ட்டு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவன் வந்து சாரி ஆனால் இதில் என்னால் முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போயிடுறான். இவங்க ஒருத்தனா போயிட்டானா, அடுத்தது யார பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பையன் வந்து சீனியர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. சீக்கிரம் யாரையாவது சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து சொல்றான். அப்போ நம்ம ஓட் வந்து டியூ கிட்ட உன் சைன் புக்க சீனியர் வாங்கி பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லலையே ஏன்டா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு வந்து இவன் சொல்லியிருந்தான். இல்ல நான் வந்து 500 சைனுக்கு மேலேயே வாங்கியிருந்தேன். அதனால தான் வந்து என்ன ஒண்ணும் சொல்லல. அந்த சைன் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஒரு ஒரு சைனுக்கும் என்ன அடிமை மாதிரி நடத்துனாங்க. நான் இருக்க இடத்துல ஃபுல்லா சீனியர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால வந்து நான் ஈஸியா வாங்கிட்டேன். அப்படின்ட்டு வந்து அவன் சொல்றான். அப்போ ஓட் வந்து, "சரி அப்போ நீயே இருந்துடுடா" அப்படின்ட்டு வந்து சொல்றான். எல்லாரும் அதுக்கு ஆமாவும் போடுறாங்க. என்னால நோ சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தானே எடுத்துட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. சரி ஓகே. நானே வந்து பிரசிடென்ட்டா இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இந்த ஷூட் அப்படியே அந்த சைட் சீன் கட் பண்றாங்க. இங்க பார்த்தா நம்ம ப்ரே இருக்கால, அவள வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ப்ரே வந்து யாரா ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு நான் கேட்குறேன். இவன் இல்ல. இவன் வந்து இல்ல இல்ல எனக்கும் தெரியல. நான் சீக்கிரமாவே வந்துட்டேன். என்ன பண்ணாங்கன்னு இன்னும் தெரியல அப்படின்ட்டு சொல்றா. அப்போ சீனியர் வந்து ஏன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வீட்டுக்கு போ வேணாமா? அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. ஆ ஓகே. அப்படின்ட்டு வந்து பிரேமும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போயிடுறா. நானும் காங்பாவும் கொஞ்சம் தனியா பேசணும்டா அப்படின்ட்டு ப்ரே கிட்ட வந்து சீனியர் சொல்ல, அவளும் வந்து சரி நான் போய் என் வேலை ஃபோட்டோ ஷூட்டை பார்க்குறேன். பாய் பாய் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போறா. இவங்க 2 பேரும் போயிட்டு சேர்ல உட்கார்றாங்க. அப்போ சீனியர் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து இதை ஃபில் பண்ணி கொடு அப்படின்ட்டு வந்து சொல்ல, நம்ம காங்பாங் என்ன சொல்றான்னா, ஓ அச்சச்சோ என் புக்கில் உங்கள் சைனே இல்லையே கொஞ்சம் போட்டுட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். ஏன் அருத்த காணவே காணோம், ஏன் அவர் ட்ரெயினிங்க்கு வரமாட்டாரு அப்படின்னு கேட்க, ஐயோ! அது என்னால சொல்ல முடியாது. இட்ஸ் அ சீக்ரெட் அப்டின்ட்டு வந்து சொல்றாங்க. ஓ! ஓகே, ஓகே அப்டின்ட்டு சொல்லிட்டு இவனும் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடுறான். சீனியருக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு போல. அதனால, சரி நான் உன்கிட்ட சொல்றேன். யார்கிட்டயும் சொல்லிடாதல. ஏன்னா என்ன யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்டின்ட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. அருத்த வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ஒரு ஈவென்ட்ல ஒரு பொண்ணு மயங்கிட்டா பாத்தியா? அது வந்து டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அதனால டீச்சர்ஸ் வந்து இனிமே அருட்ட வந்து இருக்காத அப்படின்ட்டு வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து டிஸ்மிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்ட்டு வந்து சொல்றான். இவனும் ஓகே சொல்றான். அப்படியே அங்கேயே சீன கட் பண்றாங்க. நம்ம காங்கோட ரூம் காமிக்கிறாங்க. உட்காந்துருக்கான். ஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுத்து வந்து, ஐயோ! இன்னைக்கு என்னால வர முடியாது. எனக்கு போறதுக்கு மூடு இல்ல. அப்படின்ட்டு வந்து சொல்றான். பக்கத்துல அரித்தோட பால்கனி பார்க்குறான். அங்க அரித்த காணோம். அப்படியே சீன கட் பண்றாங்க. கீழ ஹோட்டலுக்கு வந்திருக்கான் போல. எல்லா டேபிள்ஸும் வந்து ஃபில் ஆயிருக்கு. அப்போ அங்க இருக்க வெயிட்டர் ஆன்டி வந்து, "இந்த டேபிள்ல உட்காந்துக்கோ. வேற எங்கேயுமே இடம் இல்ல." அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து உட்காந்துட்டுருக்காங்க. இவன் வந்து, "நான் இங்க உட்காந்துக்கலாமா?" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அவங்க வந்து, "உட்காந்துக்கோ." அப்படின்ட்டு வந்து அவனும் வந்து சொல்றான். "தேங்க் யூ அரித்." அப்படின்ட்டு வந்து இவன் சொன்னான். இவன் வாய்ஸ கேட்டுட்டு அவன், "நீ இங்க என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்ட்டு கேட்குறான். "என்ன பண்ற? ஏன் உட்கார்ற?" அப்படின்னு கேட்க, "நீங்க தானே உட்கார சொன்னீங்க. வேற இடமும் இங்க எங்கேயும் இல்ல." அப்படின்ட்டு வந்து சொல்றான். அப்போ வெயிட்டர் ஆன்டி வந்தோனே, "எனக்கு ஒரு ஆம்லெட் அண்ட் ரைஸ் மட்டும் குடுங்க போதும்." அப்படின்ட்டு சொல்றான்.
அதுக்கு அருட் பார்த்துட்டு, "என்ன ஆம்லெட் ரைஸ் குழந்த மாரி சாப்பிட்டுட்ருக்க?" அப்படின்ட்டு கேட்கான். இவன் வந்து, "எனக்கு காரம்லாம் பிடிக்காது. நான் காரமா சாப்பாடு சாப்பிட மாட்டேன்." "ஏன் இவ்ளோ பெருசாயிட்டு என்கிட்ட மட்டும் அவ்வளோ வாயாடுற? காரம் சாப்பிட மாட்டியா?" அப்படின்ட்டு வந்து சொல்றான். அப்போ வெயிட்டர் ஆன்டி வந்து அருத்துக்கு பிங்க் மில்க்கும், நம்ம காங்குக்கு காஃபியும் வந்து எடுத்துட்டு வராரு. அருத் வந்து, "அச்சச்சோ! இது என் ஆர்டர் இல்ல" அப்படின்ட்டு சொல்ல, "இல்ல இல்ல உன்துதான். எப்பவுமே நீ தானடா வாங்குவ. ஏன் இப்போ புதுசா இல்ல?" அப்படின்னு சொல்றேன்ட்டு, ஐயோ! காங் முன்னாடியா நம்ம இதெல்லாம் குடிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம காங் வந்து, "இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மனுஷன் குழந்த மாரி பிங்க் மில்க் குடிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கல" அப்படின்ட்டு வந்து சொல்றான். அதுக்கு இவன் வந்து திட்டுறான். அதுக்கப்புறம் ஃபுட்டும் வந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க. "வெயிட் பண்ணு" அப்படின்ட்டு நம்ம ஹாரிஸ் சொல்றான். என்ன ஆச்சுன்னு பார்த்தா, "நான் உனக்கு இன்னொரு லெசன் சொல்லி தரேன். ஒரு ஒரு அரிசியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுன்னு உனக்கு தெரியும்ல. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணணும்னு தெரியாதா? இப்போ ப்ரேயர் பண்ணு. அதுவும் சவுண்டா பண்ணு" அப்படின்ட்டு வந்து சொல்றான். அவனும் ப்ரேயர் கத்தி கத்தி பண்ண சுத்தி இருக்கவங்கலாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட போலான்னு பார்த்தா, வெயிட் பண்ணு" அப்படின்ட்டு இவனோட சாப்பாட்ட தூக்கி அவனுக்கு குடுத்துட்டு, அவனோட சாப்பாட எடுத்து இவன் வச்சுக்கிறான். வச்சுட்டு, "இப்போ நான் உனக்கு குடுத்தத நீ சாப்பிடு. கூட வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல" அப்படின்ட்டு வந்து சொல்றான். "எப்படி இருக்கு?" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அவனால வந்து ஒண்ணும் சொல்ல முடியல. சரி, இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்ட்டு இன்னும் காரத்த தூக்கி கொட்டுறான். அவனுக்கு கண்ணுலருந்தே தண்ணி வந்துடும் போல. "எவ்வளோ நிறைய நீ போட்டு சாப்பிட்றியோ அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும்" அப்படின்ட்டு அள்ளி அள்ளி ஊத்திட்டு இருக்கான். அவனும் வந்து என்ன பண்றது? சாப்பிட்டு தானே ஆவணும் அப்படின்ட்டு சாப்பிட்றான். "எப்படி இருக்குன்னு?" கேட்க சொல்ல, "சூப்பரா இருக்கு" அப்படின்ட்டு சொல்றான். அப்போ நம்ம அரித்துக்கு வந்து யாரோ கால் பண்றாங்க. அடுத்து, "என்னாச்சு? இப்பயே நான் வரணுமா?" அப்படின்னு கேட்குறான். இப்பவே வரணும்னு சொல்றாங்க. இவனு வந்து ஃபோன் வச்சுட்டு, "சரி, சரி நான் சீக்கிரமாவே வந்துடுறேன்" அப்படின்ட்டு சொல்றான். காங்க பார்த்து, "சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ஃபுல் பிளேட்டையும் வந்து சாப்பிட்ரு. வேஸ்ட் பண்ணாத" அப்படின்ட்டு சொல்லிட்டு, அவன் அந்த மொத்த பிளேட் ஒரு வாய் கூட சாப்பிடாம சாப்பாட வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். பார்த்துக்கோங்களேன், இவன சாப்பிடு சாப்பிடுன்ட்டு அவன் மொத்த பிளேட்டும் வேஸ்ட் பண்ணிட்டு போறான். அப்போ அவன் போறதுக்கு முன்னாடி அருத் அப்படின்ட்டு இவன் கூப்பிடுறான். என்ன ஆச்சுன்னா வந்துட்டுன்னு பார்த்தா, "உங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க" அப்படின்ட்டு வந்து இவன் சொல்றான். இவனும் வந்து சொன்னனால ஃபுல்லா வந்து சாப்பிட்டுட்டு போறான். "எவ்வளோ ஆச்சு?" அப்படின்ட்டு வந்து கேட்டான். அதுக்கு வந்து அந்த ஆன்டி சொல்றாங்க, "இல்ல நம்ம அருத்தே வந்து உனக்கு பே பண்ணிட்டாங்க" அப்படின்ட்டு. "ஓ! சரி அப்ப எனக்கு ஒரு பிங்கி மில்க் மட்டும் குடுங்க." அத வந்து வாங்கி குடிச்சு பார்க்குறான். அப்படியே வந்து அங்கேயும் சீன வந்து முடிக்கிறாங்க. அவ்வளோதாங்க காய்ஸ். இந்த எபிசோட் இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் சீன் இருந்தால் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கணும். காஸ் 1 வீக் ஆயிடுச்சு லாஸ்ட் வீடியோ போட்டு. எனக்கு கொஞ்சம் ஃபீவர், அதனால தான் வீடியோ வந்து போட முடியலை. இதுக்கு மேலே அந்த மாதிரி நடக்காமல் நான் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஸோ அடுத்த வீடியோ சீக்கிரமாக வரும். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.